மார்ச் 22. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. ஓய்வெடுக்க அனுமதி. இன்றைய வேத வாசிப்பு ஆதியாகமம் 1:31 மற்றும் 2 ஆகிய வசனங்கள். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. அதிகாரம் 2. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளையெல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். குறிப்பு வசனம்: தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளையெல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆதியாகமம் 2:2. சில கடற்கரை பாறைகளின் மேல் அமர்ந்தோம் நானும் என் நண்பன் சூசியும். பொங்கும் நுரைகளின் வழியே கடல் நீர் சுருளையாக பொங்குவதை பார்த்தோம். பாறைகளில் ஒன்றன் பின் ஒன்றாக மோதும் அலைகளை பார்த்து சூசி, எனக்கு கடல் பிடிக்கும், அது ஓடிக்கொண்டே இருப்பதால் நான் நின்று பார்க்கலாம் என்றார். நம் வேலையை இடைநிறுத்தி ஓய்வெடுக்க அனுமதி தேவை என்று நம்மில் சிலர் நினைக்கிறார்கள் என்பது சுவாரஸ்யமானது அல்லவா? சரி, அதைத்தான் நம் நல்ல தேவன் நமக்கு வழங்குகிறார். 6 நாட்களுக்கு தேவன் சுழலும் பூமி, ஒளி, நிலம், தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்களை உருவாக்கினார். 7ஆவது நாளில் தேவன் ஓய்வெடுத்தார். 10 கட்டளைகளில் அவரை கனப்படுத்தக்கூடிய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான விதிகளை தேவன் பட்டியலிட்டார். ஓய்வு நாளை ஓய்வு நாளாக நினைவு கூற வேண்டும் என்பது அதில் ஒன்று. புதிய ஏற்பாட்டில் இயேசு ஊரில் உள்ள அனைத்து நோயாளிகளையும் குணப்படுத்துவதை காண்கிறோம். பின்னர் மறுநாள் அதிகாலையில் ஜெபிக்க ஒரு தனியான இடத்திற்குச் செல்கிறார். நம் தேவன் நோக்கத்துடன் வேலை செய்தார் மற்றும் ஓய்வெடுத்தார். வேலையில் தேவனுடைய உதவி, ஓய்விற்கான அவரது அழைப்பு என இரண்டுமே நம்மைச் சுற்றி ரீங்காரமாக இசைக்கிறது. வசந்த காலத்தில் நட்டால் கோடையில் வளர்ச்சியும், இலையுதிர் காலத்தில் அறுவடையும், குளிர்காலத்தில் ஓய்வும் உண்டாகும். காலை, நண்பகல், மதியம், மாலை, இரவு தேவன் நம் வாழ்க்கையில் வேலை மற்றும் ஓய்வு ஆகிய இரண்டையுமே ஏற்படுத்தியுள்ளார். இரண்டையும் செய்ய அனுமதியும் வழங்குகிறார். வேலைக்கும் ஓய்வுக்கும் இடையிலான சமநிலையை உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு மதிப்பிடுவீர்கள்? இசைவான வேலை மற்றும் ஓய்வு பற்றிய தேவனின் உதாரணத்தை பற்றி சிந்திக்க ஒவ்வொரு நாளும் எப்போது எப்படி இடைநிறுத்தலாம்? அன்புள்ள தேவனே, உமது மகிமைக்காகவும் என் நன்மைக்காகவும் உமது விருப்பத்தின்படி வேலை செய்யவும் ஓய்வெடுக்கவும் செய்ததற்காய் உமக்கு நன்றி.